ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆனியன் போண்டா தான் பார்க்க போகிறோம். அதுவும் டீ கடை ஸ்டைலில். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பெரிய சைஸ் ஆனியனை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு கருவேப்பிலையை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. உப்பு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா சேர்த்துருக்கேன். நான் ரெட் கலர் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்ல கை வச்சு பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஆனியனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். நான் எந்த தண்ணியும் சேர்க்கலை, பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இப்போ 2 ஸ்பூன் அடிஷ்னலாக சேர்த்துட்டு நல்ல தண்ணி தெளித்து விட்டு மாவு பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் தண்ணி இதில் ஊற்றக்கூடாது, தெளித்து விட்டு தான் பிசைஞ்சிக்கணும். ஏன்னா இது நல்ல ஒரு கட்டியான மாவாக தான் இருக்கணுமே தவிர்த்து நல்லா தளர்ந்து இருக்கக்கூடாது, இல்லைன்னா எண்ணெய் இழுத்துக்கும். அது இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், அதிகமாக தண்ணி ஊற்ற வேணாம். இப்போ ஆயில் ஹீட் ஆன உடனே போட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இப்போ நான் திருப்பி விட்டுக்கிறேன். நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஆகிட்ட பிறகு போண்டாவை வெளியே எடுத்துடலாம். இதுவே நீங்கள் தட்டி கூட போடலாம் வடை மாதிரி, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனியன் போண்டாஸ் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு ஆனியன் போண்டா செஞ்சாச்சு. இந்த மாதிரி சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சு நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிருக்கு. கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள். இந்த மாதிரி ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறதுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.